ஹலோ நண்பா, இன்னைக்கு வந்து என்ன என்ன ஒரு டே அப்படின்னு சொன்னால் அமேசான் பிக் பில்லியன்ஸு என்ன கிடைச்சிது அப்படின்னா OnePlus Nord. ஆக்சுவலாக ஒரு 1 வீக் முன்னாடியே OnePlus Nord வந்து புக் பண்ணியாச்சு. 1000 rupees கொடுத்து புக் பண்ணோன்னா அவங்க ஆகஸ்ட் 6th வர சொன்னாங்க. ஆகஸ்ட் 6th இன்னைக்கு தான். இன்னைக்கு காலையில் ஒரு என்னோட சப்போர்ட் மெம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அப்படியே கால் எடுத்துட்டு அப்படியே போனோம். செம்மையாக இருந்துச்சு, செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம டிராஃபிக்கு ஆஸ் யூஷுவல். பெங்களூரில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து டிராஃபிக்கை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைம் OnePlus Nord கடைசியில் வாங்கிட்டேன். இந்த பாக்ஸோட என்ன வந்துச்சு அப்படின்னா, அங்கேயே வந்து நான் வந்து இந்த கவரை ஓப்பன் பண்ணி எதுவும் டேமேஜ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக செக் பண்ணதுனால நான் வந்து ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுறேன். நான் என்ன வேரியண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, கிரே கலர் Nord 256GB வேரியண்ட் வித் 12GB RAM. தட்ஸ் ஆல். இது ஸ்பெக்கு எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த பாக்ஸ் அப்படின்னா ஃபினிஷிங்கே செம்மையாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி Honor 7X தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது OnePlus எனக்கு வந்து அப்படியே கடவுள் கொடுத்த வரம் தான். அதுவும் 30,000க்கு எகைன் யூஸ் பண்ணுறோங்கிறது பரவாயில்ல. ஏன்னா நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த OnePlus Nord இங்கே ஒரு நல்லா ஒரு டார்க் கலரில் எழுதியிருக்காங்க. இந்த பாக்ஸே செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சா, எடுத்த உடனே நமக்கு திஸ் வே நாட். இது நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா வைக்கிறதுக்கு ஒரு கேஸு சம்திங் அப்படி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ஆப் சார்ஜரு ஒரு கேபிள். வெல்கம் டு த ரெட் கேபிள் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு லெட்டர் வேறு இருந்துச்சு. ஸோ பேக் கேஸ் கவரு, சம் லெட்டர்ஸ் இதெல்லாம் தேவையில்ல, அப்படியே வச்சுருந்தோம். இந்த சிலிக்கான் கவர் நல்லா செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் இதை போட்டு யூஸ் பண்ணால் இதோட லுக்குக்காக தான் வாங்குறது. ஸோ அது கொஞ்சம் போடாமல் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டு வச்சுக்கோங்க. எனக்கும் ஃபோன் வந்து ராசியே கிடையாது. ஸோ எல்லா ஃபோனையும் மினிமம் 6 மாதத்துக்குள்ளே டிஸ்பிளே உடச்சிடுவேன். இந்த ஃபோனை உடைக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் அந்த டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து நமக்கு வந்து சம் பிளாஸ்டிக் ரீசைக்ளிங், குயிக் ஸ்டார்ட் கைடு, ரெட் கேபிள் ப்ளக், சம்திங் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் OnePlus Nord ஸ்டிக்கர்ஸ் அண்ட் வாரண்டி கூட சொல்லியிருக்காங்க 1 இயருக்கு. இன்னும் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வாரண்டி கிளைம் பண்ணுவாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. டிஸ்பிளே நாட். எனக்கு வந்து இந்த கவரே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால எனக்கு இதை பிரிக்கணும்னு மனசே வர மாட்டேங்குது. ஏன்னா வந்து இது அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ இதில் பழைய ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் பார்த்தோம்னா எனக்கு வந்து எவ்வளோ கடவுள் சொல்றது, கடவுள் இருக்காக்கு மாதிரி. ஸோ அது பிரிக்க வேணாம். அந்த பிரிக்காமல் வச்சுக்கிறது தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியே வச்சுப்போம். ஸோ இதை அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதை வந்து ஆல்ரெடி வந்து ஆன் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8. என்னப்பா ஆன் ஆகிட்டு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. 4 கேமராஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஃபைனலி ஆன் ஆயிடுச்சு. என்ன கேமரா பலபலன்னு இருக்கு. இப்போ வந்து இந்த கேமரா வந்து யூஸருக்கு நீங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு இருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த இடத்த பார்க்குறதுக்கும் இந்த Nord கேமராவில் பார்க்குறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி
எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. ஸோ இது கேமராவிலையா இன்னொரு கேமராவை பார்க்கறதுனால கொஞ்சம் ரோஸ் கலரில் தெரியுது. பட் ஆனால் ரியலாக பார்க்க செம ஒயிட்டாக இருக்கு. ஆல்ரெடி நான் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஏன் OnePlus 8 Pro போல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா OnePlus 8 Proக்கும் 8 Pro வந்து செம்மையாக அதில் வந்து அதிகமான ஸ்பீடு ப்ராசஸர் இருக்குது. ஸோ பூட்டிங்கு நிறையா ஆப்ஸ் நீங்கள் பேரலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான அட்வான்டேஜ் தெரியும். நான் வந்து பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. வீக்கெண்ட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட காலு, வீடியோ காலு, அப்புறம் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில போனால் ஜஸ்ட் செல்ஃபீஸு, ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிடுவேன். அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுவேன், அவ்வளோதான். ஸோ அந்த பர்பஸ்க்கு இந்த ஃபோனை வந்து மெமரி இருக்கணும், அப்புறம் வந்து சொல்கிற அளவுக்கு நல்ல கேமரா இருக்கணும். ரெண்டுமே இதில் சூப்பராக இருக்குது. ஸோ நான் அதனால இது வாங்கிட்டேன். என்றைக்குமே வந்து காசு வந்து நம்ம தேவைக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிக்கணும். எனக்கு வந்து உண்மையிலே என் பழைய ஃபோன் நல்லா உடஞ்சி அடி தேஞ்சிடுச்சு. 3 வாட்டி டிஸ்பிளே மாற்றிருக்கேன். என்னால் ஒரு செல்ஃபி கூட எங்கே ஒன்றும் எடுக்க முடியல. பட் ஆனால் நாள் வந்துடுச்சு. இனிமேல் யாருமே என்னை பார்த்துட்டு திரும்பி போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் பிடிச்சி வச்சு வளர்ந்து செல்ஃபி எடுப்பேன். பாய்.